ஓம் சாந்தி. நாம் இரட்டை அகிம்சையாளராக இருக்கும் ஆத்மா. நாம் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவராக இருக்கும் ஆத்மா. நாம் ஒருவரின் நினைவில் மூழ்கியிருக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆத்மா. தந்தையின் மூலம் நமக்கு எந்த ஒரே வழி கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அதன்படி நடந்து கலியுக மனிதர்களை சத்தியுக தேவதைகளாக ஆக்கக்கூடிய மென்மையான காரியத்தை நாம் செய்கின்றோம். ராவணன் அனைவருக்கும் சாபம் கொடுத்து விட்டதினால் அனைவரும் துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர். இப்போது தந்தை ஆஸ்தி கொடுக்கின்றார். தந்தை ஆஸ்தி கொடுத்ததால் தான் பாரதவாசிகள் இந்த அளவிற்கு சுகமானவர்களாக சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகியிருந்தார்கள். பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கின்றார்கள். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. இந்த ஆஸ்தியானது ஒரு கல்பத்திற்கு பிறகு மீண்டும் கிடைக்கும். தந்தை வந்து அரை கல்பத்திற்கான ஆஸ்தி கொடுக்கின்றார். தந்தை நம்மை இப்பொழுது தூய புத்தியுடையவராக ஆக்குகின்றார். இப்பொழுது நமக்கு ஒரே வழி கிடைக்கின்றது. அதை தந்தைதான் கொடுக்கின்றார். இப்பொழுது நாம் பிரம்மாவின் மூலம் தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் இப்பொழுது மனிதனை தேவதையாக்கும் கடமையை செய்கின்றோம். கலியுக மனிதர்களை நாம் சத்தியுக தேவதைகளாக ஆக்குகின்றோம். சாந்திதாமம் பிரம்மாண்டத்திற்கு மற்றும் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குகின்றோம். சாந்திதாமம் இனிமையான அமைதியான வீடாகும். இப்பொழுது நாம் தகுதியானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு லட்சியம் குறிக்கோள் மிகச் சரியாக இருக்கின்றது. நாம் யோக பலமுடையவர்கள். நாம் யுத்த மைதானத்தில் இருக்கின்றோம். ஆனால் நாம் இரட்டை அகிம்சையாளராக இருக்கின்றோம். நாம் அனைவரும் நாயகிகளாக இருக்கின்றோம். இந்த கடைசி பிறவியில் நாம் தூய்மையாகி மற்றும் யதார்த்த முறையில் தந்தையை நினைவு செய்கின்றோம். நினைவு செய்வதன் மூலமாக நாம் விடுபட்டு விடுகின்றோம். நமக்கு ஒரு சுகமான உலகம் கிடைக்க இருக்கின்றது. அதன் பெயரே சொர்க்கம், சுகதாமம் ஆகும்.
இப்பொழுது நாம் தந்தையின் மூலம் மீண்டும் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். சிவத்தந்தை வருவதே பாரதத்தில்தான். பாரதத்திற்குதான் சிவபகவானின் ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். நாம் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி தந்தையின் சேவை செய்யும் பொழுது மாலையில் வருகின்றோம். மேலும் முழு சக்கரத்திலும் வருகின்றோம். பின்னர் பூஜைக்குரியவர்களாக ஆகின்றோம். இப்பொழுது நம்மிடத்தில் மாலையின் முழு ஞானமும் இருக்கின்றது. நாம் இந்த மரத்தின் அஸ்திவாரமாக இருக்கின்றோம். உண்மையிலும் பழமையிலும் பழமையானது ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மமாகும். தந்தை உலகின் சரித்திர பூகோளத்தை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். நாம் படித்து மற்றும் கற்பித்துக் கொண்டிருப்பதால் நமக்கு குஷி ஏற்படுகின்றது. நாம் இப்போது எதிரில் அமர்ந்திருக்கின்றோம். இறை தந்தை சிவ பகவான் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் கர்மேந்திரியங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர் இறை தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். நாம் இல்லறத்தில் இருந்தாலும் இந்த கடைசி பிறவியில் தந்தைக்காக தாமரை மலர் போன்று தூய்மையாக ஆகின்றோம். மற்றும் தந்தையை நினைவு செய்வதால் கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகின்றோம். தூய்மையாக இருப்பதன் மூலம் நம்முடைய பழைய விகர்மங்களும் அழிந்து விடுகின்றன. இது யோக அக்னியாகும். இதன் மூலம் ஜென்மங்களுக்கான பாவங்கள் எரிந்து விடுகின்றது. வெற்றி ரத்தினங்களின் நினைவாக தந்தையின் கழுத்தில் மாலையாக இன்று வரையிலும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே என்றென்றும் தந்தையின் கழுத்தில் மாலையாக விளங்கும் வெற்றி ரத்தினம் என்ற பெருமிதத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் உலகிற்கு எஜமானரின் குழந்தைகள். நமக்கு கிடைத்தது வேறு எவருக்கும் கிடைக்க முடியாது. இந்த குஷியும் பெருமிதமும் சதா உடனிருப்பதால் எந்தவிதமான ஈர்ப்பிலிருந்தும் நாம் விலகி இருக்கின்றோம். சதா வெற்றியாளராக இருப்பதால் நாம் என்றென்றும் முக மலர்ச்சியுடன் இருக்கின்றோம். மேலும் ஒரு தந்தையின் நினைவின் ஈர்ப்பில் மட்டுமே ஈர்க்கப்படுகின்றோம். நாம் வெற்றி மாலையில் வருவதற்காக தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி சேவை செய்கின்றோம். ஒரு நாயகனுடன் உண்மையான அன்பு வைக்கின்றோம்.
நமது மிகச்சரியான லட்சியம், குறிக்கோளை முன்வைத்து முழுமையான முயற்சி செய்கின்றோம். இரட்டை அகிம்சையாளராகி மனிதனை தேவதையாக்கும் சிரேஷ்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். வெற்றியெனும் பெருமிதத்துடன் என்றென்றும் மலர்ந்த முகத்துடன் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டிருக்கும் ஆத்மா நாம். ஒருவர் நினைவில் மூழ்கி ஏகாந்தவாசியாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.